வளமையான ஜபங்களுக்கு கூட செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலம் செல்லுகின்றது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் இன்றைய நாளுக்கான வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமேன். யோவான் 15:9 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் உபாகமம் 3, நீதிமொழிகள் 30, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் யோவான் 13, 14 வசனங்கள் அதிகாரங்கள். இவற்றை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஒரு நாளும் நீங்கள் இதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக இருக்கும். அந்த வேலை உங்களுக்கும் நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஊழியர்கள் சகோதரி ஐரீன், சகோதரி வாணி வெங்கட், பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ், ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் அனுப்பி தருகிற வாக்கு தத்தங்களை நாங்கள் ஒரு நாளும் அனுப்பி தந்துகின்றிருக்கிறோம். நற்சிந்தனைகளை அனுப்பி தருகிறோம். ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தைகளையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, காலை வேளையில் இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டன் ராசநாயர், இரவு வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி ஐரீன் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு வெற்றிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். அதே வேளையிலே நேற்றைய நாளிலே கர்த்தர் பல நாளாக என்னுடன் ஏவிய ஒரு காரியம், இந்த வருட பிறப்பு, தீபாவளி, இப்படியான காரியங்கள் ஏன் நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது, அவற்றுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் என்ற காரியத்தை கர்த்தர் ஏவினார். அதனாலே நான் கடந்த மாதத்திலே வருஷ பிறப்பு எப்படி ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றும், நேற்றைய நாளிலே தீபாவளி ஏன் கொண்டாடுகிறார்கள், அதற்கும் வேதாகமத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அதை குறித்து ஒரு பதிவை யூடியூப்பில் போட்டிருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன், ட்விட்டரில் போட்டிருக்கிறேன். அவற்றை அனுப்பி தந்திருக்கிறேன். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களுக்கும் ஒரு தெளிவு உண்டாகும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல வாஞ்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியானா குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும், இணைய போற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அவர்களோடு எல்லாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ரட்சிப்பு சுத்திகரிப்பு சொல்லி நாங்க பார்ப்போம். யோவான் 1:29 யோவான் இயேசுவை தன்னிடம் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கண்டால் அங்கு எங்களுக்கு நினைவிலே வருகிற ஒன்று பலிதான். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்காக செயல்பட்டிருக்கிறார். இயேசுவானவரால் ரட்சிப்புக்கான வழியையும் மன்னிப்புக்கான வழியையும் எல்லா மனுஷருக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏற்றுக்கொண்டால் அவரிடத்தில் இருந்து தேவ வெளிச்சத்தை அவர்கள் கண்டடைவார்கள். யோவான் 1:7
அவன் தன்னாலே எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தேன் என்று சொல்லுகிறதை வேதத்திலே நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவன் தன்னுடைய வாயினால் இந்த பூமியில இருக்கும்போது யோவான் 8:12 நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், அவருடைய நாவினாலே வந்த அறிக்கையின் சாட்சியை நாங்கள் உணரக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசுவானவர் ரட்சிப்பும் ஒளியுமானவர். அதனால் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே நாங்கள் வர வர அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் மீறுதலுக்கு மன்னிப்பு கொடுத்து அங்கு இதனால் இந்த இரட்சகரின் அன்பை நாங்க காண்கிறோம். இந்த அன்பாய் இருக்கும்படி எங்களுக்கு ஆண்டவர் அறைகூவல் செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவனுடைய சுபாவமே அன்பிலே பரிபூரணர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அன்பு குமாரனில் வெளிப்பட்டது. அந்த குமாரனுக்குள்ள இருந்த அன்பு பரிபூரணமாய் வெளிப்பட்டது. அது நம்மேல் வைத்த அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாமும் ஒருவரிலே ஒருவர் நாங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சத்தியம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கு. புத்திமதியை சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய காரியத்தை இவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறானா அல்லது ஆவிக்குரியவன் இல்லையா என்பதை நாங்க காண்றது எதனாலே என்றால் அவரிடத்திலே இருக்கிற அந்த குணங்கள், அவரிடத்திலே தேவனுடைய நீதி இருக்கிறதா என்று சொல்லி, அவரிடத்திலே உண்மை இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களா இந்த நாட்கள்ல இருக்கிறோம். அநேக காரியங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாயும் அங்கு மனுஷனை அங்கு வேறே பக்கம் திசை திருப்பக்கூடியதாயும், சத்திய பக்கம் அல்ல வேறே அழிவுக்குரிய பக்கங்களை திசை திருப்புற ஜனங்களாக இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் இந்த நாட்கள்ல உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் கர்த்தருக்கு நாங்கள் பிரியமானது இன்னதென்று நாங்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லா மனுஷரையும் நாங்கள் நம்ப முடியாது. அங்கு நாங்கள் அவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இது சத்தியத்துக்கு நேராய் இருக்கிறதா, சத்தியம் இவருக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாங்கள் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எங்களுக்கு அந்த அன்பை கூட, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அன்பை கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், முற்றிலும் பரிசுத்த பிள்ளைகளாய், அவருக்கென்று வாழ்க்கை வாழ, பாடுகளை சகிக்க இந்த நாட்கள்ல இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய நற்குணம், நீதி, உண்மை எல்லாம் அவர்களுக்குள்ள உண்டாகும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தராயிருக்கிறது போல, ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியில நடக்க நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று மக்கள், இருளில் உள்ள மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
எங்களுக்குள்ளே இருக்கிற இருள், பய இருள், மரண இருள், தீமையான அத்தனை இருள்களையும் நீக்கி எங்களை ஒளியின் பிள்ளைகளாக, ஒளியுள்ள ஒரு ராஜ்யத்தில நீர் எங்களை வாழ வைப்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். இன்றைக்கு இருளில் வாழுகிற மக்கள், பாவ இருள், மரண இருள், ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவரே, இந்த மதம் என்ற இருளில வாழுகிற மக்கள், பாவம் என்ற இருளில வாழுகிற மக்கள், இனங்கள், பலவிதமான மதங்களுக்கூடாக அவர்கள் வாழுகிற அந்த இருள்களை அகற்றி அந்த மெய்யான ஒளியுள்ள தேவனிடத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய மோடு கூட வாழுகிற வாழ்வு ஒரு மதத்தில மதங்களுக்கூடாக வாழுவது அல்ல, மனங்களை மாற்றிக்கொள்வது. நீர் அன்று முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கித்தீரே. ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல மனம் திரும்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற இந்த நேரத்தில் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஒருவரே இந்த வானாதி வானங்கள், பூமிகள், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கின தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து உம்மோடு கூட வாழுகிற அந்த நித்திய வாழ்வை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மதங்கள், பல மதங்களுக்கூடாக பலவிதமான தீமையான ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்துல, அந்த இயேசுவிடத்துல, ஒளியான இயேசுவிடத்துல வரும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியானவராக, எங்களுக்குள்ள ஒரே ஆவியானவராக, அன்பை தருகிற ஆவியானவராக, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமைகளை தந்து அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு அன்பாக வாழுகிற வாழ்வு, பிறரோடு அன்பாக வாழுகிற வாழ்வு. ஆண்டவரே, எங்களை அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய இரத்தத்தை அந்த சிலுவையில சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால மீட்டுக் கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களுக்கு சுதந்திரத்தை தந்தீரே. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து அந்த இருளை அகற்றி விட்டீரே. நாங்கள் பாவ இருளில இந்த உலகத்துல பிறந்தோம். தாயின் வயிற்றில நீர் மீண்டும் எங்களுக்குள்ள பிறந்து உடைய பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு எங்களுக்குள்ள இருந்த இருளை அகற்றி எங்களை ஒளியான வாழ்வு வாழச் செய்தீரே. நீர் ஒளியாயிருக்கிறது போல நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு பட்டணங்களிலே வெளிச்சமாக, கலங்களை விளக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாக உதவி செய்வீராக. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மக்கள், கடைசி நாட்களில் மக்கள் தீவியமான காரியங்களை நோக்கி போவார்கள், பாவ இருளில மூழ்குவார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். பாவம் பொல்லாதது, இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்பதை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்கள் கடின இதயமாக இந்த காலத்துல மாறிக்கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு மக்களுடைய அந்த கடின இதயத்தை நீர் உம்முடைய ஒளியை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ராட்சியம், உம்முடைய ஒளியுள்ள ராட்சியம், ராக்காலம் இல்லாத ராட்சியம், அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை அழைத்து அந்த இராக்காலம் இல்லாத அந்த ராட்சியத்துல வாழ அந்த தகுதியை தந்தீரே. ஆண்டவரே, அந்த இருளில வாழுகிற மக்கள் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த நித்திய நிந்தையில அவர்கள் மரித்து போகக்கூடாது. பிசாசோடு வாழுகிற வாழ்வு நரகம்,
மத்தேயு 25:41 படி நரகம் பிசாசுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்பதை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்கள், கடித இதயத்தோடு வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு இந்த பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மனிதனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியை பெற்று இந்த உலகத்தின் ஒளியாக இயேசு வந்தார். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒளியுள்ள வாழ்வு வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறார். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு செய்து வாழுகிற வாழ்வு, எங்களை உருவாக்கின தேவனை, எங்களுக்கு சுவாசம் தந்த தேவனை நாங்கள் அவரை கண்டுகொள்வது, அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்வு. அந்த தேவனுடைய ஆவியை பெற்று, அவருடைய ஆவி இல்லாதவன், பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவரே, ஒரு மக்களை மெல்லித்த அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்வீராக. பிசாசு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிற ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால் ஆண்டவரே, அவர்களுடைய இருக்கிற இன்றுள்ள இந்த நேரத்தில் அகற்ற ஜெபிக்கிறேன். பிசாசே, இவர்களை விட்டு போ. இன்றில் இருந்தவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக இன்றையிலிருந்து நான் பிசாசுக்கு கட்டளையிடுகிறேன். இவர்களை விட்டு புறப்பட்டு போ. இயேசுவை அவர்கள் ரட்சகராக ஏற்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவனோடு உம்முடைய வெளிச்சம், ஒளி, பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு அன்றைக்கு சவுலோடு நீர் ஒளியாக இடைப்பட்டீரே, சவுலை பவுலாக மாற்றினது போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றி இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பல மக்கள் அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துக்கு வர நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன். மகனுக்காக, மகளுக்காக, இந்த ஒளியுள்ள பட்டணமாக அவர்கள் இருக்கிற தேசத்தில அவர்களை உயர்த்தி அவர்கள் உலகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகத்திற்கு ஒளியாக வாழுகிற கிருபைக்காக உமக்கு நான் செலுத்துகிறேன். தொடர்ந்தும் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அந்த தேசங்களில் நீர் ஒளியுள்ள பட்டணத்துல வாழ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த இருளை விட்டு, அந்த பாவம், சாபம், மூதாதையர்கள் செய்த ஒவ்வொரு பாவ சாபங்களை அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களுடைய ராஜாவோடு வாழுகிற ராஜ வாழ்வை மறுமையில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் பிள்ளைகள் சபை பிள்ளைகளோடும் கூட இருந்த எல்லா பரிசுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இங்க பாவிகள், அவிசுவாசிகள், இருளில் இருப்பவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் அங்கு வெளிச்சத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இவர்களுடைய இருள் அகலப்பட வேணும், குருட்டுத்தன்மைகள் அகலப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோடு ஆண்டவரே உங்களுடைய பாதத்தண்ணில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்து ஐயா உங்களை நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க ஒரு போதும் ஒருவரையும் வெட்கத்துக்குள் போட விட மாட்டீர்கள். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, எங்களுக்காண்டு மரித்திர, எங்களுக்காண்டு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமே இந்த பாயலுக்கு அப்பா காட்டி அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்துல ஆண்டவரே தளர்ந்து போன மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இவர்களில் அன்பே பெரியது என்று சொன்னீங்க ஐயா. அப்பா, அந்த பெரிதான அன்பின் மூலமாக அப்பா தளர்ந்து போயிருக்கிற விசுவாசிகளுக்களை ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை காட்டுங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதலின்
தரிசனத்தை அவங்களுக்கு காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே உங்களை அறிந்தும் அறியாம இருக்கிற மக்களுக்குள்ளே அப்பா பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா எங்களுக்கான மரித்து எங்களுக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர் என்று சொன்ன கர்த்தாவே, இவர்களுக்கான நீங்க மீண்டும் வரப்போறபடியினால் இவர்களுடைய மன கண்களை திறங்க ஆண்டவரே அப்பா. இன்னும் அதிகமாக உங்களை நோக்கி கூப்பிடுவதற்கு இவங்களுக்கு ஒரு ஜெப ஆவியையும் அபிஷேகத்தையும் கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அதிகமான உங்களுடைய விசுவாசத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு இவங்களுக்கு ஒரு புதிதான உயிர்த்தெழுதலின் அந்த அன்பை கொடுத்து உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசத்திலையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக தாங்கி இருப்பதற்கு இவங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மக்கள் தளர்ந்து போகாத வண்ணமாக உங்களை அறிந்து ஒளியை தேடி வந்து ஒளியை அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தெரிந்து கொண்டவர்கள் மக்களும் ஆண்டவரே, சோர்ந்து போன மக்கள் ஆண்டவரே, நேற்று எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 3 வீடு அப்படியே எரிஞ்சு விட்டது எங்கட கண்ணால பார்த்தோம் அப்பா. அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது எனக்கு தூக்கமே வரலரா முழுக்க. அப்படி திடீர்னு எதெல்லாம் நடக்குது ஆண்டவரே அப்பா. கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வந்து அவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு யாருன்னு தெரியா இருந்தாலும் ஹாயும் பாயும் சொல்லுவாங்க, இருந்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவரே அவங்க யாரிடம் போவாங்க? நடு ரோட்ல எல்லாரும் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. இவங்களுக்கும் ஒரு வழியை திறவுங்க. இவங்க ஆண்டவரே உங்களை அறிந்தவர்களாக கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் கனடியன்ஸா இருந்தாலும் உங்களோட விசுவாசத்தின் நம்பிக்கை அவர்களுக்குள்ள கொடுங்க. அவர்களை ஆண்டவரே உங்களோட பக்கத்துக்குள்ள ஆண்டவரே உங்களோட அன்பினால அனைத்து உங்களோட சித்தத்தின்படி நடக்க ஆண்டவரே. பாவிகளை ரசிக்க வந்தவரே அப்பா, முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீரையா. அந்த ஜெயத்தின் அந்த அன்பை இவர்களுக்கு இப்பொழுது இந்த காலை நேரம் உங்களோட விசுவாசத்தை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே அப்ப எங்களோட நேபர்ஸோ யாரா இருந்தாலும் ஆண்டவரே யாவருக்குள்ள உங்களுடைய அன்பை இந்த கடைசி காலத்துல ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். மன கண்களை திறவுங்க. இரத்த கோட்டைகளால் அவங்களை மறைத்து வைத்து உங்களோட திரு ரத்தத்தின் மூலமாக அவங்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இந்த கடைசி காலத்துல மனுஷருக்கு ஒரு தேவப்பயத்தையும் அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக இந்த காலை நேரம் ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த புதிதான கிருபையின் மூலமாக எங்களை முடிசூட்டி இந்த புதிதான காலை நேரம் யாவருக்கும் ஒரு ஜபாவிய ஊற்றோடு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியம் புதிதான ஊழியங்கள் என்னென்ன நீங்க அவங்களுக்குள்ள நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ அதுபடி ஆண்டவரே அவர்கள் செய்வதற்கு அவங்களுக்கும் பலனையும் சத்துவத்தையும் புதிய கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் கொடுக்கிற ஜெப ஆராதனை இந்த கால நேரங்கள் ஆண்டவரே அது எவ்வளவோ எங்களுக்கும் அது பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துறேன். அவளை எங்களோட மகனையும் அப்பா தூரத்துல இருந்தாலும் ஆண்டவர்களே நீங்க அவருக்கு கூட இருந்து அவளை தேவலை சந்தித்து அப்பா சமீபத்தின் தேவனே அவங்க கூட இருந்து மகளையும் கணவனையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஜபாவியில நிரப்புங்க அப்பா. வாலிபர்கள் மத்தியில அதிகமான அற்புதங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறியபடி உங்களே மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியையும் தேடுவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபித்து வரப்போற சிஸ்டர் பிரதர் தேவையை சந்தித்து யாவரையும் உங்களோட ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களோட தேவையில அறிந்தும் அறியாம இருக்கிற தேவையிலும் அப்பா எல்லா விதமான நோக்கங்களையும் நீங்க அறிந்திருக்கீங்க. உங்களோட நோக்கத்தின்படி அவரை வழி நடத்துங்க அப்பா. தேவையில சந்திக்கிறவர் நீர் காரியம் உங்களால மட்டும்தான் முடியும். புதிதான கிருபையின் மூலமாக இன்று நித்திய வெளிச்சத்திலேயும் அப்பா நடக்க போற ஒவ்வொரு ஊழியத்திலேயும் உங்களோட கரம் கூட இருந்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் மரத்தை வைத்து படியாக இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன்.
நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலும் உங்கள் ஊழியங்கள் மத்தியிலும் செய்வாராக. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். God bless you sister. நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அநீதிகள், அநியாயங்கள், அந்தகாரங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த அடிமைத்தன ஆவிகள் எல்லாம் வெளியேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் அடிமைப்படுத்தி, ஒருத்தர் பயப்படுத்தி, ஒருத்தருக்கு மரணத்தை ஏற்படுத்தி, இப்படியாய் அடிமைப்படுத்துற எல்லா சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நாங்கள் இருப்பதும் நிர்மல முகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கொலை வரையின் ஆவிகள் கர்த்தாவே அப்பா நிர்மூலமாக ஆண்டவரே. அப்பா இப்படியான கர்த்தாவே தற்கொலையின் ஆவிகள் எல்லாவற்றையும் தேவன் தேசங்களிலே இருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அடிமைத்தனத்தின் ஆவிகளை தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஜனங்களுக்கு இடையே கர்த்தாவே அப்பா மொழி பிரச்சனை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இனங்களுக்கு இடையே கர்த்தாவே நீ பெரியாள் நான் பெரியாள் இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா அடிமைத்தன வாழ்க்கையை தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா தேசத்திலே ஒற்றுமை, அன்பு, சமாதானம் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே அன்பு செலுத்துறவர்களா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இன மத பேதம் இன்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா ஒரே சகோதர சகோதரிகளா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. நல்ல இருதயங்களை கொடுங்க தகப்பனே. நல்ல எண்ணம் சிந்தனைகளை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரை அடிமைத்தனம் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதியாய் சமமாய் நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான எண்ணங்களை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தேவன் ஒரு மன மாற்றத்தை உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா தேசத்திலே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கொலைவரியின் ஆவிகளை தேவன் தேசங்களிலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அன்பு தனிது போகும் சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகள் தாயை கொலை செய்யறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆன காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே நகைக்காக பணத்துக்காக கர்த்தாவே அப்பா பெண்களை கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி ஆன கொலை வெறிகளை பண்ணுகிறவர்களுடைய இருதயத்திலே தேவன் எடைப்படும்படியா ஜெபிக்கிற இந்த ஜனங்கள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் இவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய கடினமான இந்த இருதயத்தை தேவன் நீங்க மாத்திரம் மாற்ற முடியும் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய இருதயமாக தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா விபத்துக்களினால அநேகர் கொல்லப்படுறாங்க தகப்பனே. அப்பா இப்படியான வீண் ரத்தம் சிந்துதல் தேசங்களிலே நடைபெறாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தற்கொலை ஆவிகளை எடுத்து போடுங்க தகப்பனே. தற்கொலைகளை தூண்டுகிற பொல்லாத எண்ண சிந்தனைகளை தேவன் பிள்ளைகளிடத்திலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா இப்படியான காரியங்களை தேசங்களிலே இருந்து எடுத்து போட்டு நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியானவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர
தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் மிஷனரிகளாய் சுவிசேஷர்களாய் தேவன் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே நன்றி ராஜாவே. அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இந்த விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறதுனால கத்தாவே அநேக கொள்ளைக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கொள்ளைக்காரர்கள் கத்தாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அவர்களுக்கும் வேண்டிய பண தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. நல்ல தொழில்களை தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேகருக்கு வேலை இல்லாத பிரச்சனையினாலே அப்பா அவர்கள் களவாடம் உட்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்களை எல்லா தேசங்களிலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தனிமையாக எங்கும் செல்ல முடியாத படிக்க இருக்கிறது கர்த்தாவே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் தேவன் தேசத்திலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா தேசம் எங்களும் உடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படணும் ஆண்டவரே. அதை கேட்டு அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல சிந்தனைகளை கொடுங்க. நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது கர்த்தாவே. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த அடிமைத்தனத்தின் காரியங்களை எல்லாம் எடுத்து போடுங்க கர்த்தாவே. அடிமைத்தனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலி இணைப்புக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஊழியம் சேர ஒவ்வொரு பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வானொலி மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக தேசங்களுக்கு இந்த வானொலி செல்லத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல பங்கெடுத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். அநேக பிள்ளைகள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் ஜெபிக்க முடியும் தானே? ஆமாம். ஓகே. நீங்கள் பிசாசின் பிடியிலே இன்றைக்கு அநேகர் அடிமைத்தனம் படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல மனுஷனுடைய ஆதிக்கத்திலும் அங்கு அநேகர் அடிமையாகலாய் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் ஒரு விடுவிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை காத்து வருகிற உங்களுடைய கிருபைகள், இரக்கங்கள், மன்னிப்புகள், தயவுகள் ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் வெளிப்பட்டவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தான் என்று கடிந்து கொண்ட
கொண்ட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான தேவனே, உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். பிசாசை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று கடிந்து கொண்ட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான தேவனே, உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மக்களை ஆண்டவரே வஞ்சித்து மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி மக்களை கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆராதிக்கும்படிக்கு ஏவி நிற்கிற இந்த ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவும், கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களையும் ஆண்டவரே இந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்து ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஒருவரே என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொண்டு உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை துதிப்பதற்காக, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, ஆண்டவரே தேவனை ஆண்டவர் தேவனுடைய குடும்பமாய் சேருவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த மகா பெரிய பாக்கியங்களை இந்த மக்களும் அறிந்து கொண்டு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு, தங்களை பிசாசின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகளும் சூழல்களும் காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரிகளுக்கு பின்பாக நின்று கர்த்தாவை கிரியை செய்து இந்த ஜனங்களை ஒடுக்குவதற்காகவும், ஜனங்களை கர்த்தாவை தங்களுடைய வழிகளில் இழுத்துச் செல்வதற்காகவும் ஆண்டவரே தகப்பனே செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய இருதயங்களும் உடைக்கப்பட்டு அவர்களும் மனம் திரும்பி ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கைகள், வாழ்வியல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து மனதுருக்க முடியவர்களாக ஆண்டவரே அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. மனித ஆதிக்கங்களை கர்த்தர் அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் கர்த்தாவே எத்தனையோ பிரிவினைகளினாலும் ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்களினாலும் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் யாவும் அகற்றப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு 18 வருஷமாய் ஒரு சகோதரி கட்டி கூனியாக வைத்திருந்த பொழுது என் ஆண்டவர் அந்த கட்டுக்களை அவிழ்த்தெறிந்து பிசாசை துரத்தி, ஸ்திரியே உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி விடுதலையாக்கி இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சேர்த்துக் கொண்டது போல இதோ கட்டப்பட்டிருக்கிறவருடைய கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போவதாக செபிக்கிறோம் ஐயா. அவிழ்க்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. கண்களின் இருளுகள் அகன்று போவதாக செபிக்கிறேன் ஐயா. ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இவர்களும் ஆபிரகாமின் குமாரத்திகள் என்று குமாரர்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவன் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு இதோ உம்முடைய ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் தங்களை மாற்றி கொள்ள அவர்களுக்கும் ஆண்டவரே வெளிச்சம் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய ஆண்டவரே உறவுகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகளை விக்கிரகங்களுக்கு செலுத்தி கர்த்தாவே தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற இந்த வல்லமைகளிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அவர்களும் இந்த கட்டுக்களில் இருந்து அவிழ்க்கப்பட்டு கர்த்தாவே நீர் ஒருவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நீர் ஒருவரே சகலத்தையும் தாங்குகிற தேவன், நீர் ஒருவரே சகலத்தையும் உண்டாக்கினவர் என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவை உணர்ந்து கொண்டு தங்களுடைய மன கடினங்களை உடைத்து கர்த்தாவை உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரிவினைகளில் இருக்கிற மக்கள் சேரத்தக்கதான உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே அவர்களும் இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு தங்கள் குடும்பங்களை உடைத்து போடாதபடிக்கு கர்த்தாவே மன ஆண்டவரே தகப்பு அமைதிகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்கள் பாதுகாக்கப்பட உதவி செய்வீராக தகப்பனே. ஆறுதலின் தேவனாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே காண்கிறவர்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு இணைத்து உம்முடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வர வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு
மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, தப்புவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதனூடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு செபங்களும், ஒவ்வொரு வேத வாசிப்புகளும், ஒவ்வொரு தேவ செய்திகளும் கர்த்தாவை ஒவ்வொரு வீடுகளிலும் விடுதலைகளை உண்டாக்கி கர்த்தாவை சுத்தி இருக்கிறவர்களையும் விடுவிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே சங்கமம் வானொலி பிரவேசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் இருக்கிற காலங்களில் கர்த்தாவே தகப்பனே வியாதிகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சிஸ்டர் ஜெயனட்டுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து கர்த்தாவே அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருந்து கர்த்தாவே அவர்களும் சமாதானத்தோடு தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற தேவதாசர்கள், ஊழியர்கள், ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு சகோதர சகோதரிய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடன் கூட இருந்து தொடர்ந்து எண்ணம் விசுவாசத்துல பலப்படுத்தி எண்ணம் வைராக்கியத்தோடு கர்த்தாவே இருக்கிற காலங்களில் ஆண்டவரே உமக்காக சாட்சியாகவும் வைராக்கியத்தோடும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கும் நீங்க உதவி செய்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தாவே எல்லா இருள்களுக்கும் அகற்றி கர்த்தாவே ஒளியிலே எப்பொழுதும் நடக்க எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே எங்கள் மீது அன்பினால் நிரப்பி கர்த்தாவே ஒருவர் நேசிக்கத்தக்கதாக, ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமா நாங்கள் இன்னும் ஒரு இணைப்பில் இணைந்து கொண்டு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தரும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. அப்படி உங்களோடும் கூட இந்த சமாதானத்துல வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, பிரைஸ் லார்ட் அக்கா. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஈரான் தேசத்துக்காகவும் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரையா உமக்கு கோடான கூடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிடம் வரை எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஆண்டவரே, உம்முடைய தயவிற்காக உம்முடைய அன்பிற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி மூலமாக தகப்பனே உலக மக்களுக்காக அப்பா பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களுக்குமாக எங்களை ஜெபிக்க ஆண்டவரே எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களின் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே. அப்பா, இனி நாங்கள் அப்பா குற்றங்களை செய்யாதபடி அப்பா குறைகளை வைக்காதபடி என் தகப்பனே எங்கள் ஆண்டவரே இது எங்களில் அன்பும் பரிவும் கனிவும் இருக்கும்படியான அப்பா கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் சமாதானத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்கள் எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, இந்த உலகில் நடக்கிற உபத்திரவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாத்து ஆண்டவர் கர்த்தாவே, இன்றைக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை அப்பா எங்களை வழி நடத்தி காத்து கொண்டு வருகிறீங்கள் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆமாண்டவரே நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கள் ஐயா. ஆம் தேவனே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த நாட்களிலும் என் தகப்பனே கர்த்தாவே இஸ்ரவேலுக்காகவும் அந்த அயல் நாடுகளுக்காகவும் வருகிறேன் ஆண்டவர். அதே போல யுத்தத்தில் அப்பா தகப்பனே
யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. ஆம் தேவனே கர்த்தாவே, இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாட்களில் என் ஆவியானவர் அப்பா இந்த இஷ்டவேல் நடக்கிற எல்லா அக்கிரமங்கள் எல்லா அநியாயங்களையும் நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே, இது உம்முடைய பூமி ஆண்டவர், உம்முடைய தேசங்கள் ஆண்டவர். அப்பா, இதை எந்த ஒரு சத்துருவானவனும் மேற்கொள்ள முடியாது என்று அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அந்த சத்துருவானவன் பிடியிலிருந்து அந்த நாடுகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே, அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, அந்த மக்கள் படுகிற வேதனைகள் உபத்திரவங்கள் அப்பா எத்தனையோ பாடுகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் அப்பா இரத்த கண்ணீர் வடிக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தேவனே, இப்படியான அநியாயங்கள் அப்பா கஷ்டங்கள் வராதபடி ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகள் மத்தியில் ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, ஆவியானவர் அப்பா நல்ல சிந்தனைகளோடு ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் ஒற்றுமையோடும் வாழுகிற அதிகாரிகளாக மாற்றுங்க ஆண்டவர். ஆவியானவரே கர்த்தாவே, உமக்குரிய இடங்கள் ஆண்டவரே, நீர் உருவாக்கின இடங்கள் ஆண்டவர், எந்த இடமும் எந்த ஒரு மண்ணும் அப்பா சேதம் வராதபடி என்றவனே அதை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய திருக்கரத்தால் அந்த நாடுகளை மூடி மறைத்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவர். தேவனே அப்பா, இந்த பூமியை உருவாக்குறவளே மனிதன் வேணும் என்று நீங்கள் விருப்பப்பட்டு உருவாக்கினீங்கள் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவரே, இப்போதே இந்த மனிதர்களால் பட்டும் வேதனைகள் உபத்திரவங்கள் அப்பா நீங்கள் வேதனைப்பட்டதை நாங்கள் கண்டோம் ஆண்டவர். எங்களுக்காக பாடுபட்டு அட்டிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு ஆண்டவர், மரித்தீங்களே ஆண்டவர். தகப்பனே, இதை உணர்ந்தும் ஆண்டவர் அப்பா இந்த மக்கள் ஆண்டவர் ஒற்றுமை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் அப்பா கர்த்தாவே சத்ருவனின் பிடியிலிருந்து அகப்பட்டு தவித்து போகிறதை அப்பா காண்கிறோமே ஆண்டவர். தேவனே, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு விடுதலையை கொடுத்து அப்பா இந்த யுத்த நாடுகளில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி காத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கரத்தில் இந்த யுத்த நாடுகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வழி நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர், உம்முடைய பாதவடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். நேற்று மீண்டும் மாறாதவர் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, உங்களோடும் பிள்ளையோடும் கூட்டிருந்து நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த நாடுகள்ல இருக்கிற தலைவர்களுக்காக யுத்த நாடுகளுக்காக அந்த வீணாய் விருதாய் அவர்கள் தங்களுடைய யுத்தங்களை செய்து ரத்தங்களை சிந்தாதபடி வீணான அந்த ஆயுதங்களை உற்பத்தியாக்கி அதனாலே மனுஷனை கொல்லாதபடி கர்த்தர் தாமே இவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்க. அன்பின் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே பொறுப்புறங்களப்பா, இந்த வேண்டுகோள் ராஜா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, தேவனே ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா, ஒவ்வொரு தேச தலைவர்கள் அதிகாரிகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே, அவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா. என் தேவனே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே ஒவ்வொரு தேச தலைவர்களும் அதிகாரிகளும் ராணுவத்தில் உள்ள மக்களும் அப்பா தேசத்து மக்களும் அறியத்தக்கதாக உணரத்தக்கதாக தேவனே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதா. விசேஷமா தேவனே அமெரிக்கா தேசத்தை பொறுப்படும் ஐயா, ஈரான் தேசம், இஸ்ரேல் தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதா. தேவனே, நடக்கும் இந்த யுத்தங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா ராஜா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா. என் தேவன் தேவனே, இந்த தேச தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்களப்பா பிதாபி. எல்லா பிரிவினையின் ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல், திடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் எல்லாம் நிர்மூலமற்று சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. என் தேவனே, தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா பிதா.
சமாதான பிறகு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. விசேஷமா ஈரான் தேசத்தை புறப்படும் ஐயா. தேவனே அந்த மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவின் தேவனை. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் இயேசு ராஜாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே இந்த ஈரான் தேசத்தை கொடுங்களப்பா. மில்லிஸ் பாதி எங்கும் அப்பா பிதாவே உம்முடைய சமாதானம் வருவதாக. எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் எல்லாம் நிர்மூலம் சேர்ந்து போவதாக. தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த மில்லிஸ் பாதி எங்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. தேவனே ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. மில்லிஸ் பாதியுள்ள மக்கள் ஈரான் மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. பாபசாப அக்கிரமங்களை உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா. இந்த மக்களுக்கு பின்னாக தேசத்தில் அதிகாரிகளுக்கு பின்னாக கிரியை சேர பொல்லாத ஆவியல் திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்க என் தேவனே. ஓ தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமான இந்த தேசங்களை மக்களை நீங்கள் பார்க்கிறீங்களே ஐயா இயேசு ராஜா. வானத்தையும் பூமியும் உடைய வார்த்தையினாலே உருவாக்குன தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இந்த தேசத்து மக்களுக்கு விடுதலை கொடுங்க, ரட்சிப்பு கொடுங்க, சமாதானம் கொடுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. தேவனே எங்கெங்கு தேவனே பேச்சுவார்த்தை நடக்குதோ உம்முடைய சமாதானம் உண்டாவதாக. தேவனே அவள் மீது நடக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் தலை மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா என் தேவனே. எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் தேவனே இருதயங்களை விட்டு சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. சமாதானம் இல்லாமல் இருந்து மேற்பூச்சாக தேவனே சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. இயேசுவே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை அப்பா தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஈரான் தேசத்தை ரட்சியுங்க, இஸ்ரேல் மக்களை ரட்சியுங்க, அமெரிக்கா உள்ள மக்களை ரட்சியுங்கப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியை ஊற்றி அப்பா ஒவ்வொரு தேசங்களை மீட்டு ரட்சியுங்க. இலங்கை தேசத்து மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே இயேசு ராஜா. ஓ அதிகாரிகள் ரட்சியும், தேச தலைவனை ரட்சியுங்களப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பித. சத்திய வார்த்தை தேவனே தேசம் எங்கும் அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்க. குடும்பங்கள் கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தனி நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பட கிருபை செய்யுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. புறப்படுங்கள் அப்பா பிதாவே. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனப்பா நீங்கள். அப்படியாக தேவனே இந்த தேசங்களிலே அப்படியான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய நினைவு தேவனே இந்த மக்களுடைய நினைவல்லப்பா. உம்முடைய வழிகள் இந்த தேச தலைவருடைய வழிகள் இல்லையே ராஜாவே. கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. பிரிவினை நடிச்சுவர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தகர்க்கப்படுவதாக. சமாதானம் உண்டாவதாக என் தேவனே. சமாதான கர்த்தரே ஒவ்வொரு தேசங்களுக்கும் சமாதானம் கொடுங்கப்பா. குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுங்கப்பா என் தேவனே. தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு மனத்தின் ஆவிய கொடும், ஐக்கியத்தின் ஆவிய கொடும், அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ மனக்கண்களை திறவுங்க ஆவியானவரே என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்கள். நன்றி, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாய் தேவனே ஜெபத்தை கேட்டு செய்ய போவதற்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசங்களிலேயும் நிறைவேறுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நிறைவேறுவதாக என் இயேசு. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தந்ததுக்காய் நன்றி இயேசப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் தேவனே நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. அதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. அதே போல் தேவனே இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவனே பிதாவே, ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உற்றார் உறவினரை ஆசீர்வதியுங்கப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. ஓ தேவனே ஜீவ புஸ்தகத்திலே நாமங்கள் எழுதுங்கப்பா. இந்த ஊழியத்தை பெருப்பியுங்களப்பா, எல்லைகளை பெரிதாக்குங்க. ஓ ஞானத்தினாலே அந்த மகனின் ரப்புங்கப்பா பிதாவே.
வரப்போற காரியங்களை அறிவியுங்க அந்த மகனுக்கு அப்பா பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர் எழுவது போல ஜனசிஸ்ட புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, 2 பிள்ளைகளையும் புறப்படும் ஐயா. பரிசுத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படுங்க, ஆசீர்வதியுங்கப்பா. அதே போல இணைந்திருக்கிற தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. விடுதலை செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதுங்கள் ஐயா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவன் சொன்னதவனே, ஒவ்வொரு சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனோடு இருக்கிறாளோ தேவனே, நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறாளோ, கட்டுண்டு இருக்கிறாளோ, சுவைப்பட்டிருக்கிறாளோ தேவனே, உம்முடைய வார்த்தை அனுப்பி சுவப்படுத்துங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே, சோஸ்ரம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொருவரையும். ஆமீன், ஆமீன். நாங்க சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா, Praise the Lord, praise the Lord. நீங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய அந்த மதுசன் அவரை நீங்கள் இலங்கை தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் அவருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு உணர்த்தின காரியம், நான் சும்மா அவரை இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை, அவருடைய இனத்தை ரட்சிக்க நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அதனாலே அவருக்கு அந்த ஜெபத்தை கொடுத்து நீங்கள் திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. 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 அன்பு மிக்க நிறைந்த ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமா இருக்கிறவரே, உண்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர், மறையாதவர் ஆண்டவர். என்றென்றும் சதா காலங்கள் உள்ள என் தெய்வத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த தருணத்தை தந்த இந்த சகோதரியின் சகோதரனும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை இன்னமும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக எங்களுக்கு இந்த ஒரு குரூப்பை ஆயத்தப்படுத்தி மனிதர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நீர் ஆயத்தம் பண்ணி இந்த சபையை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கடைசி விட்டும் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அதே போல எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஜெப குறிப்பு உங்கள் பாதத்துக்கு வைக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில பிதாவே, உம்மை துதிக்கிறேன். இரக்கத்தின் தேவனை உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனாலும் ஆண்டவரை தேடுவது போது ஒரு குறையும் இருக்காது. ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்ரீலங்கா மட்டுமில்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, சபை உள்ளது உம்முடைய தலை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தணும் கர்த்தாவே. சத்துரு இன்னைக்கு நிறைய உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு சபை எங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கும்படியாக இன்னைக்கு கர்த்தாவே நிறைய போராட்டங்களை போராடி கொண்டு வருகிற ஆண்டவரே. விசேஷமாக ஸ்ரீலங்காவோட சபைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும். உம்முடைய ராஜ்யம் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவர் கூட அழிஞ்சு போக கூடாது ஆண்டவரே. நீர் வரும்போது எல்லாருமே மகிழ்ந்து உண்மை கை கூர்ந்து உண்மை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஆனால் நீங்க சொன்னீங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமாண்டவரே, நீங்க இந்த உலகத்தை ஜெயித்ததா இருந்தால் நாங்க நிச்சயம் ஜெயிப்போம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முழு ஸ்ரீலங்கா உள்ள சபைகளும் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சபைகள் உள்ள தலைவர்களை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவர் தலை தூக்கும் போது மற்றவர்கள் கீழே விழுவோம், மற்றவர் கீழே விழுவோம், மற்றவர் காலால் இழுக்கிறது படியா இருக்காமல் அனைவரும் கை கோர்ந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக சபைகளை கட்டி எழுப்பும்படியாக நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. பொறாம ஆவிகள், இரிசிய ஆவிகள், பொல்லாத எரிச்சலான ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். இந்த
Holy power, Holy Ghost. Jesus, you are the power of Lord Jesus. Touch every fellowship, Lord. Every fellowship. கர்த்தாவே ஒவ்வொரு சபைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அனைவரும் மனம் தாழ்மையோடு என் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புற தேவ பிள்ளைகளாக எழும்பும்படியாக நீங்க எழுப்புதலை எழுப்புங்க ஆண்டவரே. யாராவது ஒருவர் தலை தூக்கும் போது மற்றவர்களை காலாலையும் கையால் இழுத்து கீழே போடாமல் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக அனைவரும் உம்மை நோக்கி நமஸ்கரிக்கத்தக்க கிருபை அளிங்க ஆண்டவரே. ஆனா நீங்க வரும்போது ஒவ்வொருவரும் நியாயத்து இருக்கிற நேரத்தில் நாங்க செய்ததை மட்டும் தான் நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. பத்திரம் பண்ணி வைத்துக் கொள்றதுக்கு இல்ல, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஒவ்வொரு தளர்ந்து அதை பெருக்கும்படியாக ஆண்டவரே. அதை பெருக்கும் மண்ணில் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சம் பிளவின் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதகர்மார்களை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறேன், தேவ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன், விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறேன். போதகருக்கும் கரத்தை வச்சு அவரை பெருசா எழுப்புதல் எழுப்புங்க ஆண்டவரே. வசனத்தினூடாகவும் வார்த்தையினூடாகவும் உம்முடைக்குள் என் கர்த்தருக்குள் வழி நடத்துகிற பிள்ளைகளாக அவர்கள் எழுப்பத்தக்க கிருபை அளிங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு நிறைய சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிற ஆண்டவரே, பொறாமை கொண்டு எழும்பி கொண்டே இருக்கிற ஆண்டவரே. சத்துருவ கோட்டெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் உயர் இந்த கட்டாடி பொல்லாத ஊனிய மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒளியப்பட வேண்டும். எஸ் எஸ் எஸ். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, இன்னைக்கு நிறைய போதகர் மாடுகள் இன்னைக்கு மனசு தோர்வு அடைந்து விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒவ்வொருவரும் கை கொடுத்து எழுப்படியாக நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. பின்மாட்டம் அடைஞ்சு போயிருக்காங்க நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு மனம் சோர்வடைந்து ஒவ்வொரு வார்த்தையினூடாக பின்மாட்டம் அடைஞ்சு போயிருக்காங்க. ஒவ்வொருவர் மேலும் கரங்களை நீட்டுங்க ஆண்டவரே. திரும்பவும் அவங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க, நீதிமான 7 தரம் இருந்தாலும் நான் அவனை உயர்த்துவேன் என்று நீங்க சொன்னீங்க. உம்முடைய சத்திய வசனத்தில் இருக்குது, உண்மை ஆண்டவரே. ஒரு வார்த்தை கூட கூட்டையும் குறைக்க முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க பொய் சொல்ல தேவன் மனிதன் இல்ல, நீங்க மனன் மாற ஒரு மன புத்திரன் அல்ல ஆண்டவரே. நீங்க சொல்லி செய்யாது இருக்க மாட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்கும் தலையா இருந்து ஒவ்வொருவரும் காரியத்தை நிறைவேற்றத்தக்க கிருபை அளிங்க ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாக்கள் எழுப்பு பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்ரீலங்காவில் உள்ள தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல எங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள ஜனாதிபதியும் கூட உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு விரோதமாக கர்த்தாவே சபைகளை நிறுத்திவிடும்படியா ஒவ்வொரு சாத்தான் குழப்புற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்படியாக எல்லா மந்திரவாதி கட்டளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் சுட்டெரிப்பேன். இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ், in the name of the Lord Jesus, in the name of the Lord Jesus. எல்லாத்தையும் நான் அகட்டி விடுவேன் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு மேல் கரம் வைத்து நீர் எழுப்புதலே எழுப்பு பண்ணுங்க ஆண்டவரே. ஜனாதிபதியை காத்துக்கொள்ளுங்க, நாடை காத்துக்கொள்ளுங்க, நாட்டில் உள்ள தேவ தாசன் தாசிகளையும் காத்துக்கொள்ளுங்க, தேவ ஊழியர்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தர். சபைகளை விசேஷமாக சபைகளை எழும்பி கர்த்தரைக்குள் உம்மை ஓசன்னா ஓசன்னா என்று பாடி செல்கிற ஜனங்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கரம் வைக்க வேண்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பணும் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜெபங்களை கேட்டவரே ஸ்தோத்திரம். ஜெபம் பரலோகத்துக்கு ஏறெடுத்தவரே ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஒண்ணு கூடி உம்முடைய நாமத்தை நமஸ்கரிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு நிறைய உலகத்தார எடுக்கும் போது ஒவ்வொரு இடங்களே சும்மா வீணாக நாட்களை கழிக்கிற கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த குரூப்ல இருக்கிறவர்களை ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரங்களை தலையில வைத்து ஆசீர்வாதியும். அவருடைய குறைகள் எல்லாம் மாற்றி அவர்களும் எழுப்புதலுக்கு எழுப்புப்படுத்துங்க ஆண்டவரே.
கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து என்னை கூட தாழ்த்தி மண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த சௌரி சார்மிளா அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களோரும் கூட இருந்து வழி நடத்துவாராக. மன்னிக்க வேண்டும், மைக் ஆஃப் ஆயிருக்கிறது. ஆமேன் ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சௌரி சார்மிளா அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரன் மடுஷன், நீங்கள் இலங்கைக்காக ஒரு ஜபத்தை எடுத்து வர முடியுமா? இந்த வேலையை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். हालेलुया, हालेलुया. स्वामी येशूस के नाम है यानी मैं याचना करना स्वामिनी मैं याचना ग्रुप के निसा स्वामिनी मैं ग्रुप के इन स्वामिनी ब्रदर ए पाउल बजास्ते बार करनु स्वामिनी बगे डेट याता तू हम केनेक में बजास्ते बार करनु स्वामी मैं याचना करना स्वामी लंका वेनु स्वामिनी सियोनी समाधान सियोनी प्रज्ञाव सियोनी तेजस सियोनी अनुग्रह येशूस क्रिस्त के नाम में लंका देशे के रे प्याननी भगवान से वेगरुव मैनव स्वामी ने बगे वचने सत्यतावे ए सीलु अदवत विवर कल मैनव स्वामिनी श्रीलंका जनतावगे भाई मानस ए अदवत विवृत कल मैनव ඔබගේ සුභාරංචිය අසන පිණිස දකින්න පිණිස තේරුම් ගන්න පිණිස තේරුම් ගැනීමේ සිත ස්වාමිනී ඒ එකිනෙකාට දුන මැනව ස්වාමිනී ඔබ වචනයෙන් කිව්ව ස්වාමිනී ගෝයම නම් බෝය ගෝවියෝ නම් ස්වල්ප දෙනෙක් කියලා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ ඒ ආත්ම දිනා ගන්නා පිණිස ස්වාමිනී ලංකාවේ සියලු තැන්වල ඔබගේ සුභාරංචි දේශකයෝ ඔබගේ වචනට යටත් වූ සේවකයෝ නැගිට්ටුව මැනව स्वामी ඔබගේ රාජ්‍ය ගොඩනගන පිණිස එළිදරව්ව මත ඔබගේ බලය මත ඔබගේ සුද්ධ වචනය මත පියාණන් එකිනෙකාව ගොඩනගුව මැනව ස්වාමීන් වහන්සේ යාඥා කරනවා ස්වාමීනි සුභාරංචිය පියාණන් ඇසුව නැති සෑම තැනකටම සුභාරංචිය ඇසෙන පිණිස ඔබගේ දිව්‍යමය කරුණාව ඔබගේ බලය නිදාස් කළ මැනව පියාණනි ඒ වගේම යාඥා කරනවා පියාණනි ඒ ලංකාවේ රාජ්‍ය නායකත්වය වෙනුවෙන් එයට තින්න සීලු නායකයෝ වෙනුවෙන් ඔබ වහන්සේගේ ධර්මිෂ්ඨ තීරණ ගන්න පිණිස ඔබගේ කරුණාව දයාව ඔබ වහන්සේගේ හස්තයේ තැබුව මැනව ස්වාමීන් වහන්සේ යාඥා කරනවා පියාණන් ශ්‍රී ලංකාව ඔබගේ වචනේ ආලෝකය දකින්න පිණිස ඒ ආලෝකයට ඇතුල් වෙන පිණිස ඔබගේ කරුණාව දයාව නිදාස් කළ නිසා පියාණන් ස්වාමීනි මේ සෑම සියලු දේම ඔබගේ බලවත් හස්තයට බාර කරනවා ලංකා දේශය බාර කරනවා ඒ දේශය තුල ඔබට සේවය කරන සෑම කෙනෙක්ම ඔබගේ සමාදානයේ අස්තේ යටතට පියාණන් රැගෙන ආමනව ඔබගේ වචනේ ආලෝකයේ මත රැගෙන ආමනව උන්ට කිසි දින්ගයක් නොවේ පියාණන් වහන්සේගේ දිව්‍යමය මේ පෝසත්කම එකිනෙකාව කෙරේ පියාණන් තැබුව මැනව මම යාඥා කරනවා ස්වාමී වහන්සේ මගේ යාඥා සෝනිසා ස්තුතිය වෙනවා ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන්. Amen, amen. Thank you, Pastor. Stay tuned. And now Sister Amy will pray for everybody and bless. Savary Amy, நீங்கள் நிறைய ஜெபங்கள் எடுத்து வாருங்கள். சகோதரி ஜானட்டுடைய மைக் ஆஃபில் இருக்குது என்னென்று தெரியவில்லை, இன்டர்நெட் ப்ராப்ளமாக தெரியவில்லை. நீங்கள் தொடருங்களம்மா. ஆமென் ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கூட இருந்து ஆண்டவரை வழி நடத்தின கிருபைக்காய் எங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே சுவாமி ஆண்டவரே இந்த வானொலியிலே வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் ஜெப வீராங்கனைகள்
எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாசஜா சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த பெங்களூர் மாநிலத்திலே அவர்கள் கூடாக இயேசப்பா இன்னைக்கு ஆத்துமாக்கள் அர்ப்பணை செய்யப்பட வேணுமா எங்களை பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சந்ததியை காத்துக் கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை பொறுப்பேற்று நடத்தி ஜபிக்கிறோம். தாயார் சியாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய வீட்டு தேவைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே அவருடைய சரீர பலவீனங்களில் இருந்து விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை ஏசப்பா ஆண்டவரே நீங்க சந்தித்து நீங்க வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசிரியர் குடும்பத்தாரை கொடுக்கிறோம். கலாசிகளுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எடுக்க ஒரு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு பலமான எதிர்காலத்துக்காய் ஜபிக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் நன்றி அப்பா. ஜசிமாவுக்காய் நன்றி சுவாமி. அவர்களோடு உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகளை வந்து சந்திக்க வேணுமாய் ஜசிமாவை வேலை இடத்திலே பாதுகாத்து இந்த வேலை காரியங்களிலே கூட இருந்து ஏசப்பா இந்த பேஷன்ஸுக்கு சரியான காரியங்களை செய்ய இன்னும் நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக உங்களுக்கு கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில தாப்பனே பிரதர் டானாலுக்காய் நன்றி அப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அவரோட எடுக்கிற இந்த விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களுக்கு கரம் கூட இருக்கிறதுக்காய் சோத்திரம். அதே போல பிரதர் குணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் அப்பா. கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஜபித்த அந்த சகோதரனையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருந்து ஏசப்பா அவர் இலங்கை தேசத்தில் இருந்து அவரோட எடுக்கிற அந்த ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய திருச்சபையை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சபையிலும் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவ படிக்கிற பாடசாலை ஒப்புக்கொடுக்கிறோம். அவாவோட படிக்கிற மாணவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்துல டீச்சர்ஸ்மார் பிரின்சிபல்மார் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை கல்வி அதிகாரிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமிலோகனுக்காய் நன்றியப்பா. பாசலோகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சத்தியவேத திருச்சபை ஜூம் பிரியா மீட்டிங்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் சரணையும் ஒப்புக்கொடுத்து அவருக்கு கர்நாடகா மாநிலத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேலையிலும் தாயார் பன்மாதிக்கம் சம்மா தாயார்களை திருணமா இவர்களுக்காய் நன்றியப்பா. அருமையாய் தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் அவர்களுடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் அந்த வாலிப பிள்ளைகளும் ஊழியக்காரிகளாய் எழும்ப வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஜாஸ்திக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜாஸ்தியோட கூட இருக்க வேணுமாய் கொடுத்திருக்கிற தாளத்துகள் இந்த ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்கென்று பழுகி பெருகப்படுமாய் ஜபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி. அவர் தருகின்ற வார்த்தைகள் சிந்தனை துளிகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம் அப்பா. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐயனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்கு ஊழியர் சுசேஷரை பின்வானவையா அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வேத படிப்பு நிகழ்ச்சிகளை கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்புக்கொடுக்கிறோம். அவை குடும்பமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி. சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் கூட அவர் கூட அநேக ஆத்துமாக்களை நீங்கள் எழுப்ப வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில தகப்பனே சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களை வாக்கு கொடுத்து வருகின்ற ஒரு பாடல்களுக்காய் எங்களுக்கு சோத்திரமப்பா நன்றி சொல்லுகிறோம். அந்த பாட்டுகளை கேட்கிற ஒவ்வொரு உறவுகளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாங்கி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கொடுத்து மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம்.
ஆண்டவரை இவர்கள் கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் உரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். குடும்ப காரியங்களிலும் தேவ சித்தத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களையும் இன்னும் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அந்த இடத்தில் உங்களுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்ற தேவ சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் திறந்த ஊழிய வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தையை அந்த இடத்திலே அநேக உறவுகள் கேட்க வேண்டுமாய் ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டுமாய் ஜபிக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் வாகனங்களில் எல்லா கருவிகளும் வேலை செய்ய, போக்கிலும் வரத்திலும் துணியாயிருக்க உங்களை நோக்கி நாங்க வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பாடசாலைக்கு போகிற நேரங்கள், வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டிலும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளையாய், ஆண்டவரே டீச்சர்ஸுக்கும் பாடசாலையில கீழ்ப்படிவுள்ள பிள்ளையாய், ஆண்டவரே நல்ல பிள்ளையாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே அதே போல ஒரு மானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அதே போல தக்ஷாவை ஒப்புக் கொடுக்கிறோம். தக்ஷாவுடைய கனவிஷயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே அவரோட கூட இருக்க வேண்டுமா, அவரோட நீங்கள் இடைப்பட வேண்டுமாய், அவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் எல்லோரையும் கூட அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வியாதி படுக்கை முழுவதிலும் கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வெட்டுகளை எல்லாம் பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்களோடு ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அத்தோடு நாங்கள் சகோதரன் மதுருசன் அவர்கள் சிங்களத்திலே ஜபித்தார். அதே போல் நாங்கள் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் மற்றும் தெலுங்கிலும் வந்து ஜபிக்க நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். நினைக்கின்றவர்கள் நீய முடியும். அந்த வழியை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் ஜெபங்களோடு இணைந்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி ஏமி அவர்கள் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்து இதுவரை நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜெபித்தார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே இணைந்திருங்கள். சகோதரி சார்மிளா, சிஸ்டர் சார்மிளா, பிரைஸ் தி லார்ட்.